எல்லோருக்கும் வணக்கம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆரோக்கியம் காப்போம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இது தெரிந்தால் ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, ஆன்மீகம், புகழ், இறையருள், கணவன் மனைவி ஒற்றுமை, புத்திரபாகியம் அனைத்தும் கிடைக்கும் நண்பர்களே. கடைசி வரை பாருங்கள், கேளுங்கள். நம் முன்னோர்கள் கடவுளின் ஆசி பெற்று நமக்கு கொடுத்த பொக்கிஷங்களாகும். பயன்படுத்தி வெற்றியடைவோம். இதோ உங்களுக்காக அநாகதம் சக்கரம் பற்றி பார்ப்போம். 7 முக்கிய சக்கரங்களில் இது 4வதாக அமைந்துள்ள சக்கரம். இந்த சக்கரம் இதய பகுதியில் அமைந்து உள்ளது. விலா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்திற்கு சற்று கீழே உள்ளது. இந்த சக்கரத்துக்கென்று சில முக்கியத்துவம் உண்டு. அநாகதா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு அடிக்கப்படாத ஒளி என்று பொருள்படும். உலகத்தில் ஒளியாவும் 2 பொருள்கள் உரசுவதால் உண்டாகின்றது. ஆனால் அநாகதத்தில் கேட்கப்படும் ஒளி பிரபஞ்சத்தின் எதிரொலி அற்ற மூல ஒளி என்று கருதப்படுகிறது நண்பர்களே. அதாவது வெளித்தாக்கத்தால் குலையாத சப்தம், நாதம். இது நிறம் இளம் சிவப்பு, 12 இதழ்கள் கொண்ட தாமரை போல். இதன் பீஜ மந்திரம் எம். ஓம். தெய்வம் சிவசக்திமயமானது. தத்துவம் வாயு, காற்று தத்துவம். இது மேலே உள்ள விசுத்தி, அக்ஞா, சகசராம். கீழே உள்ள மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம். இரண்டையும் இணைக்கும் பாலமாக செயல்படுகிறது. இந்த சக்கரம் சமநிலையில் இருக்கும்போது அன்பு, கருணை, மன்னிப்பு, சமாதானம், பரிவு ஆகிய குணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் கிடைக்கும். இவற்றை எல்லாம் நிர்வகிக்கும் மையமாக உள்ளது. அதே போன்று உறவுகளில் ஆரோக்கியமான பிணைப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் நண்பர்களே. சமநிலையில் இருக்கும்போது மனதளவில் அமைதி ஏற்படும். நுரையீரல், இதயம் மற்றும் மார்பு பகுதியின் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களே. இந்த சக்கரம் சமநிலையற்று இருக்கும் போது உணர்ச்சி பிரச்சனைகள், மற்றவர்களிடம் அன்பு செலுத்த தயக்கம், பொறாமை குணம், தனிமையான உணர்வு, மற்றவர்கள் மீது நம்பிக்கையின்மை போன்றவை ஏற்படும் நண்பர்களே. இதய நோய், இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை, ஆஸ்துமா இவையெல்லாம் ஏற்படும் வாய்ப்பு. எதையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது, இது போன்ற அமைப்புகள் உருவாகும் நண்பர்களே. இது எப்படி சரி செய்வது? இருக்கவே இருக்கிறது. பிராணாயாமம், ஆழ்ந்த சுவாச பயிற்சி, மந்திர ஜபம், எம். ஓம். அதாவது ஓம் உச்சரிப்பது, மார்பு பகுதியில் பச்சை ஒளியை கற்பனை செய்து தியானிப்பது. முக்கியமாக கடவுள் நமக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி சொல்வது, அன்பை வெளிப்படுத்துவது, எல்லா உயிர்களிடத்தும் மரம், செடி, கொடி அனைத்தையும் மன்னிக்கும் உணர்வு எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் நண்பர்களே. யோகாசனம் செய்வது புஜங்காசனம், உட்சாசனம், மத்யாசனம், சேதுபந்தாசனம். புஜங்காசனம் என்பது இதய மையத்தை திறக்கிறது. உஷ்ட்ராசனம் என்பது மார்பை விரித்து சுவாசத்தை மேம்படுத்தும். மத்தியாசனம் என்பது மன அழுத்தத்தை குறைக்கும். சேதுபந்தாசனம் என்பது இதய நரம்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை தரும். அநாகதாசனம் அநாகத சக்கரத்தை நேரடியாக நன்மை செய்கிறது நண்பர்களே. இந்த பயிற்சிகள் அனைத்தும் நல்ல அனுபவம் மிகுந்த ஆசிரியர்களும் முறையாக கற்று செய்வதே உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியமும் தரும். இதுவே நல்லது நண்பர்களே. நீங்கள் பயிற்சி எடுக்காமல் செய்தால் பல விளைவுகளை சந்திக்க நேரும். இதை அனைத்து தொடர்ந்து செய்யும் போது எல்லா செல்வங்களும் அடையலாம். முக்கியமாக
ஆரோக்கியம் என்ற செல்வம். இது இருந்தால் இறை சக்தியை அடையும் தன்மை இந்த உடல் ஏற்று நடத்தும். அருள் கிடைத்தால் எல்லா செல்வமும் கிடைக்கும். நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம். நன்றி நண்பர்களே.